we respect everyone equally. இது வந்து ஒரு நடிகர் சங்கம் கட்டடத்துக்கான ஒரு விஷயத்துக்காக நாங்கள் எடுத்த ஒரு முயற்சி. I completely totally respect Ajit's opinion and அஜித் வராததுக்கு வந்து விளக்கம் சொல்லணும்னு அவசியமே இல்லை. இட்ஸ் அவங்கவுங்க பர்சனல் ஒப்பீனியன். எனக்கும் அது தேவையில்லாம இடையில வந்து என் நண்பர்களே நிறைய பேர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியாவில் ஒர்க். ஐம் சாரி டு பின் பாயிண்ட் ஒன் பர்டிகுலர். ஏன்னா நான் ரொம்ப ரொம்ப ஹர்ட் ஆகும் போது தான் அவங்கள வந்து நான் பின் பாயிண்ட் பண்ணுவேன். டைம்ஸ் ஆஃப் இந்தியான்னு ஒரு பத்திரிகையில் வந்து நான் எத்தனையோ பேட்டி கொடுத்துருக்கேன், எத்தனையோ விஷயங்கள் பண்ணியிருக்கேன். என்னை கேட்டு தான் போடுவாங்க. ஆனால் அன்னைக்கு வந்து காலங்காத்தால எனக்கே ஒரு சர்ப்ரைஸாக வந்து ஃப்ரண்ட் பேஜில் அஜித்தோட பாடலை நிப்பாட்டிட்டான் விஷால் அப்படின்னு. என்னங்க இது காமெடியா இருக்கு. ஒருவேளை நிப்பாட்டணும்னா என் பாடல தான் நிப்பாட்டுவேன். நான் எதுக்கு வந்து அஜித்தோட, அது ஒரு செய்தியா? முதல்ல நாட்டில் எவ்வளோ பிரச்சனை போயிட்டு இருக்கு, விஷால் வந்து அஜித்தோட பாடல் நிப்பாட்டுறான் அப்படின்னு. என்னங்க இது? ஐ ஃபெல்ட் ரியலி பேட். நான் கூப்பிட்டு அந்த நண்பருக்கு நான் சொன்னேன், எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இவ்வளோ ஐ எம் அட் ஆர்ம்ஸ் லென்த்ல இருக்கிற ஒரு நடிகர் வந்து யூ கேன் கான்டாக்ட், யூ கேன் கிளாரிபிகேஷன் எடுத்துக்கலாம். பட் அதெல்லாம் விட்டுட்டு நீங்க பாட்டு ஒரு விஷயத்த போடுறீங்களே, இல்லாத ஒரு விஷயத்த உண்டாக்குறதுக்கு எதுக்கு? எனக்கும் அஜித்துக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை, பிரச்சனையும் பண்ண மாட்டேன். ஐ லவ் அஜித், ஐ லவ் விஜய், ஐ லவ் ரஜினிகாந்த், ஐ லவ் கமல்ஹாசன், ஐ லவ் ஆல் ஆக்டர்ஸ் ஆஃப் நடிகர் சங்கம். எனக்கு பிரச்சனை பண்றதுக்காக நடிகர் சங்கம் வரல. எனக்கு வந்து இந்த நடிகர் சங்கம் மூலியமா அந்த கட்டடம் கட்டணும். அந்த கட்டடம் வந்ததுக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்கா எல்லாருக்கும் தெரியும். விஷாலும் நாசரும் பொன்வனன் சாரும் கார்த்தியும் பதவியில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது பாட்டு ஒரு பென்ஷன் போயிட்டு இருக்கும். அந்த கட்டடத்துல வர வருமானத்துல எல்லாருக்கும் நல்லது நடக்கும். அவ்வளவுதான். எனக்கு வந்து இதை விட்டுட்டு இதை வச்சுக்கிட்டு நான் வந்து யாரோடையும் சண்டை போட்டு அதுல வந்து பப்ளிசிட்டி, நான் அந்த வர்க்கம் சார்ந்தவன் இல்லை. நான் எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் அதான் சொன்னேன், எவ்வளோ சர்ச்சைகள். என்ன வந்து எங்க வீட்டில் இருக்கிறவங்க கூட திட்டினாங்க சில நண்பர்கள். எனக்கு அது கவலை இல்லை. ஐ டோன்ட் கேர். ஏன்னா நான் பண்றது வந்து ஒரு நல்ல விஷயத்துக்காக. ஸோ ஐ வில் நாட் ரியாக்ட் டு எனிதிங். எனக்கு வந்து எல்லாரும் சரிசமம். எல்லாரும் இந்த நடிகர் சங்கம் பொறுத்தவரைக்கும் எல்லாரும் சேர்ந்துருந்தா நல்லா இருக்கும், நல்லபடியாக நடக்கும். அதுதான். இன்னொன்று, அஜித் சார் வந்து இந்த நிர்வாகத்தில் இப்ப எடுக்கிற இந்த மாதிரி நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் கலந்துக்கல அப்படிங்கிறது இல்லை. கடந்த 5 வருடங்கள் 7 வருடங்களாகவே அஜித் சார் வந்து நான் இந்த மாதிரி பொது நிகழ்ச்சிகளில் கலந்துக்க மாட்டேன், விளம்பரங்களில் நடிக்க மாட்டேன், தனிப்பட்ட எந்த ஒரு நிகழ்ச்சியிலும் கலந்துக்க மாட்டேன்னு அவர் ஒரு கொள்கையா வச்சிருக்காங்க. அதனால இந்த நிர்வாகத்துக்கும் அதற்கும் ஏதோ பிரச்சனை அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்க்க தேவையில்லை. ஒண்ணு. ரெண்டாவது, ஒவ்வொரு தனி நபர்களுக்கும் சில சுதந்திரங்கள் இருக்கு, சில முடிவெடுக்கக்கூடிய உரிமை அவங்களுக்கு இருக்கு. இந்த நிர்வாகத்தில் இருக்கிற எங்களுக்கு என்னன்னா, எல்லாரையும் அரவணைத்து, இப்போ அஜித் சாரை நாங்க வந்து பலமுறை சந்திச்சிருக்கோம். அப்ப அவருக்கான சூழ்நிலையை தெளிவுபடுத்தி இருக்காரு. விவேக் சார் வீட்டுல வந்து ஒரு நிகழ்ச்சியில ஒரு நிகழ்வுல நாங்க இருக்கும்போது கிட்டத்தட்ட 2 மணி நேரம் நாங்க எல்லாரும் அஜித் சாரோட பேசிட்டு தான் இருந்தோம். அப்ப பல விஷயங்கள் அவர் ஓப்பனா எங்ககிட்ட பேசுனதுதான். அதனால் எந்த மனஸ்தாபமோ அல்லது நாங்கள் ஒரு எதிரி மாதிரி தீர்மானிச்சு அவர் எந்த முடிவும் அப்படியெல்லாம் எதுவுமே இல்லை. இதை திட்டமிட்டு ஊடகங்களில் வேறு மாதிரி பரப்பப்பட்டு கொண்டு இருக்கிறது அப்படிங்கிறது மட்டும்தான் உண்மை. அஜித் சார் எந்த இடத்துல எந்த ஸ்டேட்மெண்ட்டுமே சொல்லல. அப்படி இருக்கும்போது நம்ம அதை வந்து சீரியஸா வந்து சாரி சார், முக்கியமான விஷயம், நீங்க எல்லாரும் நண்பர்கள், செல்லமே படத்துல இருந்து ஒரு நடிகனா நீங்க வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணிருக்கீங்க. ஐ வுட் லைக் டு பிரிங் திஸ் இஷ்யூ. ஜேர்னலிசம் இஸ் கோயிங் இன்டு அ டிஃபரண்ட் டேஞ்சன்ட். ப்ளீஸ் தயவு செய்து நீங்க தான் அதை நிப்பாட்டணும். தமிழ் திரைன்னு ஒரு வெப்சைட் இருக்கு. அவன் யாருன்னே தெரியாது. அவன் பேர் என்ன, அரவிந்தா ஏதோ ஒரு பேர் சொன்னாங்க. நீங்க தானே? இல்ல தமிழ் திரை ZH. தேங்க்யூ. இது நீங்க இப்போ நீங்க அவர் சொன்னார்ல, நீங்க இது கேட்டுக்கோங்க. இட் இஸ் கோயிங் டு டிஃபரெண்ட் டேஞ்சன்ட். நான் சொல்றேன்னா, சொல்லாத ஒரு இன்டர்வியூ, கொடுக்காத ஒரு இன்டர்வியூ வந்து tamilthirai.com அப்படின்ட்டு போடுறாங்க. அவரை கண்டுபிடிக்கிறதுக்கு இன்னும் கிட்டத்தட்ட நான் ஜான்சன் சாருக்கும் சொல்லியிருக்கேன், கமிஷனர் ஆஃப் போலீஸ்லயும் நான் கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்கேன். ப்ளீஸ் நீங்க தான் வந்து ப்ளீஸ் புட் அ ஃபுல் ஸ்டாப். ஏன்னா ஒருத்தர் வந்து இந்த நிகழ்ச்சி சரியா நடக்காததுக்கு தமிழ்நாடு மக்கள் தான் காரணம்
விஷால் விளக்கம், விஷால் பேட்டி அப்படின்னு போடுறாங்க. எனக்கே ஆச்சரியமா இருக்கு. அதுக்கப்புறம் வந்து அதை வந்து ரீட்வீட் பண்ணி அதுக்கப்புறம் வந்து அது பாட்டு வந்து போயிட்டு இருக்கு ஒரு பக்கம். என்னங்க இது? ஃபர்ஸ்ட் டைம் நான் என் வாழ்க்கையில ஒரு நடிகனா வந்து நான் இந்த மாதிரி ஒரு விஷயம் சந்திக்கிறேன். ஏதோ கேள்வி கேட்கணும்னா நான் டைரக்டா நான் பதில் சொல்லுவேன், விளக்கம் சொல்லுவேன், இன்டர்வியூ கொடுப்பேன். பட் வாட் இஸ் திஸ்? ப்ளீஸ் ப்ளீஸ் நான் ரிக்வெஸ்ட் நான் உங்ககிட்ட கேட்டுக்கிறேன், ப்ளீஸ் புட் an end to this. இந்த மாதிரி ஜேர்னலிஸ்ட் இந்த மாதிரி வந்து ஒரு ஃபேக், அதாவது யாருன்னே தெரியாத ஒரு நபரை வந்து ஒரு ஆர்டிகல் போட்டதெல்லாம் நீங்க தான் எல்லாரும் நிப்பாட்டணும். பிகாஸ் இட்ஸ் கிரியேட்டிங் ரிப்பிள்ஸ். தேவையில்லாம வந்து ஒரு சர்ச்சையை உண்டாக்குது. I had to address this. Thank you. இல்ல சார், ஒவ்வொருக்கும் பிளான் வச்சிருக்கோம், தனித்தனி பிளான் வச்சிருக்கோம். டொனேஷனா வாங்குறது தனி பிளான் இருக்கு, ஒரு மூவி பண்ற பிளான் இருக்கு. அது இல்லாம கமல் சார் வந்து என்ன பண்ணணும்னு சொல்லுங்க, நான் கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காங்க. சோ கமல் சார் இதுக்காக எக்ஸ்ட்ரா 2-3 பிளான் பேசியிருக்கேன்னு இருக்காரு. சோ இப்போ நாளானிக்கு வந்து கமல் சாருடைய பூஜை வந்து நம்ம நடிகர் சங்கம் பிளான்ல நடக்குது. சார் எங்க வேணா நடத்திருக்கலாம், ஆனா நான் இங்க நடக்கணும்னு ஆசைப்படுறேன். எல்லாரும் மறுபடியும் இங்க வர ஆரம்பிக்கணும். எல்லாரும் இங்க வந்து போகிறது இருந்தா தான் இந்த சங்கம் எப்பவுமே சங்கமா இருக்கும். அதனாலதான் பர்டிகுலர் அங்க நடத்துறாரு. சோ இந்த ஃபங்க்ஷன் முடிச்சுட்டு நம்ம அடுத்த ஃபண்ட்ஸுக்கு தேவையான விஷயங்களை நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லியிருக்காரு. சோ எங்களுக்கு அது மிகப்பெரிய தைரியம். நாங்க 3 பேருமே நான் முட்டி மோதிட்டு இருக்கிறது எல்லாமே இப்ப கமல் சார் எங்க கூட இருக்காருங்கிறது பெரிய ஸ்ட்ரென்த். எல்லாரையும் நான் வர வைக்கிறேன், எல்லாரும் ஒன்னா உட்காந்து பேசலாம்னு சொல்லியிருக்காரு. சோ எனக்கு தெரிஞ்சு இன்னும் ஈஸியா ஆகும்னு நான் நம்புறேன் இந்த விஷயம். சார், நடிகர் சங்கத்துல அப்புறம் இன்னொரு விஷயம், இந்த நடிகர் சங்கத்துக்கு நீங்க எல்லாம் எதுவுமே கொடுக்கலான்னு இல்ல, நான் வந்து அதுல இருக்கிற மூவி தேட்டர் கட்டி கொடுக்குறோம்னு சொல்லியிருக்கோம். அதுல இருக்கக்கூடிய இலவச கல்யாண மண்டபத்தை ஐசர் சார் கட்டி கொடுக்குறேன்னு சொல்லியிருக்காரு. அப்படி ஒவ்வொருத்தரும் எல்லாருக்கும் அது கான்ட்ரிபியூட் பண்ணுங்கிற ஆசை இருக்கு. யாரோ சும்மா எங்கேயோ உட்காந்து பேசிட்டு இருக்காங்க, அதையும் நீங்க நியூஸா கேரி பண்றீங்க. அது ஒண்ணுதான் எங்களுக்கு வருத்தமா இருக்கு. யாரோ வாட்ஸ்அப்ல போற செய்தி எல்லாம் பத்திரிகை செய்தியா ஆயிட்டு இருக்கு. நீங்க உட்காந்து டேபிள் எழுதுறது இல்லாம இன்னைக்கு வந்து ரீட்வீட் பண்ற மாதிரியும் ஷேர் பண்ற மாதிரியும் பத்திரிகை செய்தி ஆயிட்டு இருக்குங்கிறதா எங்களுக்கு வருத்தமா இருக்கு. சார், நடிகர் சங்கத்துல கிரிக்கெட் போட்டி நடத்துற விதத்துல 8 கோடி கைவசம் இருக்குன்னு சொன்னீங்க. இந்த புது பில்டிங் கட்டுறதுக்கு எவ்வளவு எஸ்டிமேட் பண்ணிருக்கீங்க, இன்னும் எவ்வளவு தேவைப்படும், அதுக்கான என்னென்ன செய்ய போறீங்க? அதாவது நடிகர் சங்க இப்போது இருக்கக்கூடிய பிளான் எங்களுடைய எஸ்டிமேட் படி 24 கோடி ரூபாய் ஆகும். அது போக இந்த காலகட்டத்திலே சங்கத்தினுடைய செயல்பாடு பிளஸ் நாங்க எங்க உறுப்பினர்களுக்கு செய்ய வேண்டிய நலத்திட்டங்களுக்கு எங்களுக்கு 4 கோடி ரூபாய் இருந்தால்தான் அந்த வட்டிகள் வச்சு நாங்க இதை செயல்படுத்திட்டு இருக்க முடியும். அப்போ 28 கோடி ரூபாய் மொத்தமாக இருந்தால் ஒரு முழுமையான நாங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அந்த கட்டிடம் வந்து இருக்கும். இப்பொழுது அதை 4 கட்டமாக நாங்க பிரிச்சிருக்கோம். 8 8 8 8. முதல் 8 மட்டும் இப்போ கைக்கு கொண்டு வந்திருக்கோம். அடுத்த 8 எப்படி, அதுக்கு அடுத்த 8 எப்படி என்பது வேலைகளுக்கும் பணத்தினுடைய வரவுக்கும் இடைவெளி இல்லாமல், அதாவது முதல்ல வேலையை ஆரம்பிச்சுட்டு கடைசியா இன்னொரு 8 கோடி ரூபாய் எல்லாம் நாங்க வந்து அப்படி உடனே செயல்படுத்துற விஷயம் அல்ல. இது பொது விஷயம். ஒரு தனி நபராக விஷால் சார் வந்து ஒரு படத்துக்கு முடிவெடுக்கலாம்னா விஷால் முடிவெடுத்துடலாம். கார்த்தி ஒரு படத்துக்கு முடிவெடுக்கலாம்னா தனிப்பட்ட முறையில் முடிவெடுக்கலாம், கடன் வாங்கி போட்டுடலாம். ஆனா இது ஒரு பொது விஷயம். அப்போ தனிப்பட்ட முறையில் நாங்க முடிவெடுத்து அதை செயல்படுத்தவும் முடியாது. இது பொதுக்குழு, செயற்குழு, மற்ற கட்டிடக்குழு அனைவர்களிடம் விவாதித்து சட்டப்படி முடிவெடுக்கப்பட வேண்டிய விஷயங்கள். அதனால் இந்த 8 ரூபாய் எவ்வளவு காலம் செலவாகும், அந்த செயல்களுக்கும் நாங்கள் அடுத்த 8 செலவுறுத்துவதற்கு என்ன முயற்சி பண்றோம், இதெல்லாம் தீவிரமா விவாதித்துக்கிட்டு இருக்கோம். அது அதுக்கு அடுத்த கட்டங்களில் திட்டமிடப்படும். சார், விஷால் சார், நீங்க சொன்னீங்க ஜேர்னலிசம் மதிக்கிறீங்களா, எல்லாமே ரைட்டு. ஆனா சில நடிகர்கள் நீங்க வந்து அது வந்து ஒரு கட்டுமானத்தை கொண்டாடணும். உங்களோட செய்திகள், முக்கியமான செய்திகள் இருந்தா ஃபர்ஸ்ட் பிஆர்ஓ மூலமா பிரஸுக்கு அனுப்புங்க. அதை விட்டுட்டு சிலர் என்ன பண்றாங்கன்னா ட்விட்டர், பேஸ்புக் அந்த மாதிரி போட்டுறாங்க. போட்டதுக்கு அப்புறமா அது நியூஸ் போடுறது டோட்டலா வேஸ்ட் ஆயிடுது. அதை வந்து சாதாரணமா போடுறது வேற, முக்கியமான செய்திகளை வந்து பிஆர்ஓ மூலமா அனுப்பிச்சீங்கன்னா அது நல்லா இருக்கும். சில நீங்க ட்வீட் பண்ணிட்டீங்கன்னா இட் பிகம்ஸ் வேஸ்ட். அதுக்கப்புறமா இந்த மாதிரி தப்பெல்லாம் நடக்குது. ஆல்ரெடி இது வந்து ரிக்வெஸ்ட் பண்ணாங்க இந்த விஷயத்தை. வில் டெஃபினெட்லி அதான் சொல்றேன் சார், இது வந்து வி வில் டாக் டு ஆக்டர்ஸ். பட் நீ யாரு சொல்றதுக்கு, இது வந்து என்னோட பர்சனல், இது எனக்கு இத்தனை மில்லியன் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, நான் இப்படிதான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லும் போது we can't force them. But definitely இது வந்தது, it's come to our notice. ஏற்கனவே சொல்லியிருக்காங்க. we will take என்ன அது எப்படி வந்து முறையா நீங்க சொன்ன மாதிரி bring it out to PROs அப்படின்ற ஒரு விஷயம் வந்து we will definitely address it. கண்டிப்பா we already there, it's there in our agenda.
அஜித் பத்தி சொன்னீங்க சார். சிம்பு இஷ்யூ என்ன சார்? அதுக்கு என்ன பதில் உங்களுக்கு? சிம்பு சார் இஷ்யூ இல்ல அதான் சிம்பு வந்து மறுபடியும் சொல்றேன், அவரோட கருத்து தான் சொல்லியிருக்காரு. இது வந்து நடிகர் சங்கம் வந்து இட் இஸ் நாட் ஆந்திரா கிளப் ஒரு லீக் கிளப்போ அந்த மாதிரி இல்லை. எனக்கு சர்வீஸ் பிடிக்கல, நான் மெம்பர்ஷிப்ல இருந்து விலகிக்கிறேன் அப்படின்னு சொல்ல முடியாது. இது நடிகர் சங்கம். எங்களுக்கே புதுசா இருக்குது, ஃபர்ஸ்ட் டைம் வந்து நாங்களே கேள்விப்படுறோம் இந்த விஷயம். பட் ஐ ரெஸ்பெக்ட், அகெயின் ஐ ரெஸ்பெக்ட் சிம்புவோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் நாங்க எந்த வகையிலையும் தப்பு பண்ணல. மனசாட்சி தொட்டு நாங்க சொல்றோம், நாங்க எந்த தப்பும் பண்ணல. நடிகர் சங்கம் பொறுத்த வரைக்கும் அந்த நிகழ்ச்சியை நடத்துறது வந்து முறையா என்ன செய்யணுமோ அது வந்து செயல்பட்டோம், அது செஞ்சிட்டோம். நாங்க தப்பு பண்ணல. Still we want, still again I'm saying, நாஜர் சார் சொல்ற மாதிரி, கார்த்தி சொல்ற மாதிரி எல்லாரும் இது தவிர்க்கலாம், அவ்வளவுதான். That's all. I love him as a actor, I love him as a brother. பட் அவரோட ஒப்பீனியன் வந்து நான் ரெஸ்பெக்ட் பண்றேன். பட் எனக்குன்ட்டு ஜெனரல் செக்ரட்டரியா எங்களுக்குன்ட்டு ஒரு ஒப்பீனியன் இருக்கு.